ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லவர். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படியாய் தியானிக்கும்படியாய் இதற்கு ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்சம் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிற பகுதிக்கு உட்கார்ந்து சொல்லலாம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த பகுதியை மையமாய் வைத்து நாம் தியானித்து வருகிறோம். நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன் ஒரு மணவாளனாய் மணவாட்டியை ஆகிய சபை மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம். என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்பதை குறித்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சபை, ஒரு ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. கிருபையை குறித்து நாம் தியானித்தோம். கிருபை என்ன செய்தது என்பதை தியானித்தோம். 1-2 காரியங்களை பார்த்துட்டு நாம் அடுத்தது பிரசங்கத்துக்கு நேராக போகலாம். எபிரேயர் புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோம், இந்த கிருபை நமக்கு நடுவாக இருந்த அந்த 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 பிரிவினையை என்ன பண்ணுச்சு, நடுசுவரை என்ன பண்ணுச்சு, அகற்றப்பட்டுச்சு. 2வது என்ன சொல்லப்பட்டோம்னா, அவரோடு தூரமாக இருந்த நாம் சமீபமாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. 3வது ரட்சிப்பினால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். 1, நமக்கு நடுவாக இருந்த சுவரை என்ன பண்ணது, உடைத்தார். 2வது சொன்னேன், தூரமாக இருந்த நம்மளை பக்கத்தில் அழைத்தது கிருபை. 3வது சொன்னேன், அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. முதல் ப்ராசஸும் 2வது ப்ராசஸும் செய்து முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் நமக்கும் ஜனங்களுக்கும் உள்ள பிரிவினையை அவர் உடைத்தார். ஹல்லேலூயா. 2வது பகுதியை பார்த்தோம், அவர் நம்மளோடு சேர்த்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சேர்த்தார். ஹல்லேலூயா. 3வது ப்ராசஸ், அவர் எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர் மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்ப இந்த கிருபை எதற்காக என்பதை பார்க்க நாம் உதவி செய்கிறோம். அவர் பிதாவின் இடத்துல நிற்கும்படியான ஸ்லாக்கியத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பிதாவின் இடத்துல நிற்கும்படியான ஸ்லாக்கியத்திற்காக தான் அந்த கிருபையை தருகிறார். 2வது, அவர் இசைவாக கட்டப்பட்ட மாளிகையாக இருக்கும்படி தான் அந்த கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா. 3வது பார்த்தோம், அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, நற்கிரியைகளை செய்வதற்காக. ஹல்லேலூயா. 3 காரியம் பார்த்தோம். 1, பிதாவினிடத்துல சேர்வதற்காக, இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாக. 3வது சொன்னேன், அவருக்கு நற்கிரியைகளை செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று என்ன புரிஞ்சுதுன்னு தெரில, பாதி பேர் வரல. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், சரி பிரசங்கம் வேறு லெவலில் இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் பிரசங்கத்தை சுருக்கமாய்
பேச ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ரிசல்ட் பார்க்கணும் இல்லையா? நம்ம கண்ணார பார்த்துட்றோம், அப்பப்போ பார்த்துட்றோம் எவ்வளோ பேர் வராங்க, ஏன் வரல அப்படின்னு தெரியும் இல்லையா? நானும் கீழே இருந்து தானே வந்திருக்கிறோம், அதனால் தெரிகிறது. நேற்று என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, புரிஞ்ச வரைக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, அப்போ கிருபை ரட்சிப்பை கொடுக்கறது, கிருபை வரங்களை கொடுக்கறதுன்னு பார்த்தோம். ஆமாம் தானே? இது வரைக்கும் தெரியுது பாஸ்டர், அதுக்கப்புறம் என்ன பேசுகிறீங்கன்னு தான் ஒன்றும் புரியல. என்னமோ பேசுகிறீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டோம், சந்தோஷம். ஹல்லேலூயா. சரி, இது ஒரு பெரிய டாப்பிக்காக நம்ம வந்து உட்காந்து மணிக்கணக்காக எடுக்கணும், மணிக்கணக்காக எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆனால் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது. சாயந்தரம் இங்கேருந்து வீட்டுக்கு போனால் படுத்து தூங்கணும்னு தோணுது, எல்லாம் ட்ரை ஆகிடுதா, போய் தூங்கிட்டா கரெக்டாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அடுத்து RTL ஜெபம், அப்புறம் 7 மணிக்கு மேலே போய் உட்காந்து ஒரு 8 மணிக்கு மேலே உட்காந்தா தான் ஏதாவது ஒரு அவுட்லைன் கிடைக்குது. அப்புறம் ஜோமுனி ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஃபுல்லாக வைக்கும்போது மணி 9 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் ஜோமுனிட்டு படுக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாம், புரிஞ்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, இந்த 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 ரட்சிப்பையும் வரத்தையும் எதை கொண்டு நடைபெறுகிறது என்றால் விசுவாசத்தை கொண்டே கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கிருபை கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, வரம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. விசுவாசம் நம்மளுடையது. எந்த ஜனமெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு இன்னொரு ஆப்டான வசனத்தை சொல்லிட்டு போலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திருப்புங்களேன். பத்தாம் அதிகாரத்தை திருப்புங்க. இருபத்தி 21 வாசிக்கலாம். ம் 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 கட்டளை பெற்றார். போதும். ஹல்லேலூயா. இந்த இந்த இன்சிடென்ட் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச காரியம்தான். இங்கு கொர்நேலியு என்கிற மனிதன் அவன் ஜெபிக்கிறான், கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். பேதுருவை அழைத்துட்டு வரும்படியாய் போகிறார்கள். பேதுருவுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த மனிதர்கள் வந்து பேதுருவை கூட்டிட்டு போறாங்க. அதுதான் இந்த 22வது வசனத்துல வாசிச்சோம். 34வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஹல்லேலூயா. இப்ப அதை பேச ஆரம்பிக்கிறார்கள். 43வது வசனத்துக்கு வாங்க. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதுதான் ஒரு மனுஷனை கிருபையும் ரட்சிப்பையும் இணைக்கிற ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த விசுவாசம்னு சொன்னேன் இல்லையா, அந்த பகுதி இதுல காட்டப்படும். 43வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிறவர் எவரோ
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை எல்லாரும் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வரங்களை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்த 2 வார்த்தை நினைக்கிறேன். அவர்கள் 45வது வசனத்தை பாருங்க. போதும். ஹல்லேலூயா. ரெண்டு ப்ராசஸும் அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு வருது. விசுவாசத்தினாலதான் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் தேவை என்று சொல்லி நேற்று பேசணும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரட்சிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம். ஹல்லேலூயா. 2வது சொன்னேன், நான் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸை நான் இன்னொரு காரியத்தை சொல்லிட்டேன். சவுலை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. சவுலை நீங்க நேற்றுக்குரிய பிரசங்கத்தை நீங்க வீட்டில் போய் ஒரு தடவை நான் இப்ப சொல்ற காரியத்தை நீங்க வச்சு தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பவுலை ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்த போது அவன் அடுத்த கேள்வி என்ன பதில் கேட்டான்னா, நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆதி திருச்சபை இந்த வாரம் இருந்துச்சு, நான் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாரம் இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்குரிய டாபிக் வருவோம். அங்கங்க இருக்கோம், கவனமா கேளுங்க. சேர் எடுத்து போட்டுருக்கா. ரெண்டாவது பகுதிக்கு நாம் போகிறோம். அது வரம். சரி, இப்ப நாமளே கேட்டுட்டு பிரசங்கத்துக்குள்ளார போலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இன்னைக்கு சபைக்குள்ளார என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறாரா? ஹலோ, செய்கிறார். சபைக்குள்ளார என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார. ஹலோ, ஒருத்தர் தான் பளிச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரு. பாதி பேருக்கு சந்தேகம் இருக்கும் போல இருக்கு. பாசி எதையா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. செய்கிறார். ஹல்லேலூயா. செய்யாவிட்டால் சபை வளராது. ஹல்லேலூயா. இல்ல பாஸ்டர், வரங்கள் இல்லாத சபையும் வளருதானே அப்படின்னு நம்ம கேள்வி வரும். ஆமா தானே? ஆவியானவர் இல்லாத சபைகளும் வளருதானே செய்து அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனால் அதற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆவிக்குரியவனுக்கும் ஆவி இல்லாதவர்களுக்குரிய வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஆவிக்குரிய வரங்களை பெற்ற ஒரு மனுஷன், இல்லாவிட்டால் ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான காலகட்டத்துக்குள்ளார நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய வரங்களை உபயோகப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வரங்களும் எப்படி உபயோகப்படுத்துவோம்னா, விசுவாசத்தை கொண்டே வரங்கள் செயல்படும். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? எதை கொண்டு வரங்கள் செயல்படும்? நம்மளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம
வரங்கள் செயல்படாதா பாஸ்டர் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளார அடுத்த கேள்வி வரும். ஹல்லேலூயா. அது அதை தான் உபதேசம், என்ன சொல்றது, துர் உபதேசம்னு நாம சொல்றோம். நான் சொல்றது புரியுதா? எது துர் உபதேசம்? விசுவாசம் இல்லாமல் செய்யப்படுகிற வரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி அந்த வரங்களை குறித்து நாளைக்கு பேச அன்று உதவி செய்வாராக. நாளைக்கு அந்த வரங்களை குறித்து பேசணும். மூணு பார்ட்டா பிரித்து பேச இருக்கிறேன். சரியா? கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் நீங்கள் இதை கவனமாய் கேட்கும் பொழுது சபை ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி பெறணும். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்படணும். ஹல்லேலூயா. அது இந்த ஜெப நாட்களில் நடக்கணும். ஹல்லேலூயா. யோவேல் சொல்லப்பட்ட அந்த காலத்துக்குள்ளாய் சபையும் நாமும் செல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு ரொம்ப ஆசை அதுதான். ஹல்லேலூயா. நான் போறதுக்குள்ளார உம்முடைய யோவேல்ல சொல்லப்பட்ட அந்த ப்ராஃபஸிய, அந்த தரிசனத்தை எங்க சபையில நடக்கிறத நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அது வெளியே நடக்கிறது இல்லை, சபையில நடக்கிறத பார்க்கணும். என் சபைக்குள்ளார நடக்கிறத பார்க்கணும். அங்க நடக்குது இங்க நடக்குது இல்லப்பா, எங்க சபையில நீங்க நடத்தி தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப இதுக்கு நேரம் நம்ம இன்னைக்கு போக போறோம். சரியா? சரி. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நன்றாய் சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது புரியாத பட்சத்தில் வரங்கள் சரியாய் பயன்படுத்த மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், கிருபையினாலே கர்த்தர் வரங்களை என்ன பண்றாரு? தராரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வரம் அப்படின்னு கேட்டா பாதி பேருக்கு ஹலோ தெரியும், தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்கிறார்? ஹலோ, என்ன வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு? ஒவ்வொரு அவையும் சொல்லியிருக்குல்ல, அவயத்துக்கு ஏற்ற வரத்து தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் சொல்றது புரியுதா? பாத்திரத்துக்கு ஏற்ற மூடியதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாம் நினைச்சுக்கலாம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்துருக்கிறார். இல்லை, ஆப்டான வரத்தை தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் பைபிள் காலேஜுக்கு போய் ஒரு 3வது கிளாஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே, ஆமாம் 3வது கிளாஸ் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எனக்கு வெறுத்து போச்சு. வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளாஸே வெறுத்து போச்சு. இனி பைபிள் காலேஜாவது 1வது அப்படின்னு நான் போக மாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு அழுகுற மாதிரி நான் அழுதுட்ருப்பேன். 2வது கிளாஸ் அப்படி போச்சு. 3வது நான் போகிறேன். என்னை பார்த்துக்க காலேஜில் இருக்கிற ஒரு 50% பேர் எனக்கு பின்னாடி இருப்பாங்க. பசங்க உங்களுக்கு பரவாயில்லையா, கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நமக்கு எப்படா பெல் அடிப்பாங்க ஓடணும் அப்படின்றது அந்த ப்ரெஷரில் தான். 3வது கிளாஸு ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த டைமில் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பாஸ்டர் வந்திருந்தாங்க. நம்மளுக்கு இந்த குளோபல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அப்போ அதனுடைய டைரக்டர் அவர் வந்திருந்தாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணி, எங்கம்மா பாஸ்டர் இந்த மாதிரி இறந்துருக்காங்க, அதனால் பையன் தான் பார்க்குறான், சரி நாளைக்கு அனுப்பிவிடுண்ணே அப்படின்ட்டார். எங்கள் அம்மாட்ட நான் போராடுறேன், ஐயோ நான் போகவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் தர்மத்தின் சூழ்நிலையில் போகிறேன் கிளாஸுக்கு. ஐயோ கடவுளே அப்படின்னு போய் உட்காந்து ஃபஸ்ட்டு டே காலையில் கிளாஸு. நான் அந்த லாஸ்ட்டில் உட்காந்தேன். கூப்பிட்டாரு, டேய் இங்கே வா முன்னாடி உட்காரு அப்படின்ட்டார்.
எனக்கு ஒன்றும் ஓடல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேச ஆரம்பித்தார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இடைப்பட ஆரம்பிச்சு. அன்னைக்கு கிளாஸ் என்ன கிளாஸ்னா, உன்னுடைய வரம் என்ன, தேவன் உனக்கு கொடுத்த கிருபை என்ன. எனக்கு எல்லாரையும் கேட்பாரோன்ற ஒரு பயம் வேற. எல்லாரையும் அவரு பற்று கேட்டுவார், டேய் என்னடா உனக்கு வரம் அப்படின்வாரு. அப்புறம் நாம் சொல்லலேன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு கிளாஸுக்கு நாம் தான் அன்னைக்கு ஜோக்கர். வச்சு உரிச்சு எடுத்துருவார். வாழ்க்கை வெறுத்து போயிடும். அதனால கேட்டுருவாரோன்ற ஒரு பதட்டத்தில் என் இருதயம் ஒரு பக்கம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, இவர் கேட்கக்கூடாது, எனக்கு என்ன வரன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ ஜோமுனை ஆரம்பிக்க சொன்னார். திடீர்னு நல்ல பீக்கில் கொண்டு போய் விட்டுட்டு கிளாஸை செம்மையாக எடுத்துகிட்டு போனார். அப்போ தான் ஒரு நல்ல கிளாஸ் அப்படின்ற உணர்வே வந்துச்சு. இல்லாட்டினா அவங்க மட்டும் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பைபிள் காலேஜ் இன்னைக்கு வரைக்கும் முடிச்சிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் முடிச்சிருக்க மாட்டேன். அவர் அன்னைக்கு வந்து அந்த கிளாஸுக்கு எடுத்ததுனால தான் நான் பைபிள் காலேஜுக்கு போகணுன்ற ஒரு 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 5% ஆசை இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லை, 5% ஆசை. அப்போ அவர் நடத்த ஆரம்பிக்கும் போது அவர் நல்ல பீக்கில் கொண்டு போயிட்டு டக்குன்னு நிறுத்திட்டு, இப்போ எல்லாரும் தனியாக போய் ஜோமுனுங்கன்னார். சாப்பிள், இந்த சாப்பிளில் எல்லாரும் தனித்தனியாக போய் உட்காந்து அன்னைக்கு உட்காந்து தான் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீர் எனக்குன்னு கொடுத்த வரம் என்னப்பா, என் வரம் எப்படி இருக்கு, நான் என்ன செய்யறேன், நான் என்ன பண்றேன். நான் 11ஆவதுல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அபிஷேகத்துல நிறைகிறேன். ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்றேன். ஆண்டவரே சில காரியங்களை பேசுகிறதை உணர்கிறேன். ஆனா என்னுடைய பர்சனல் எனக்கு கேள்வி, என்னுடைய வரம் என்ன என்ன ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் அன்னைக்கு பேசினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாப்பிள்ல நான் ஒரு 3 பேர் மட்டும்தான், மொத்தம் 15 பேர். 15 பேர்ல 12 பேர் கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜோம்னிட் நீங்க கிளம்புடா அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். நான் மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேலே உள்ளேயே உட்காந்து 3 பேர். நான் இந்த பக்கம் உட்காந்து லாஸ்ட்ல உட்காந்துட்டு, என்ன ஆண்டவரே எனக்கு கற்ற திட்டமும் தெரியுமாய் என்னோட பேசினார். ஹல்லேலூயா. உங்க வரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதற்கு ஊமையாய் நிறைய காரியங்களை பேசியிருக்காரு. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஒரு மனுஷனை கூப்பிட்டு 5 தாலந்த கர்த்தர் கையில கொடுத்தார். ஆமாவா இல்லையா? 2 கொடுத்தார், இன்னொன்று 1 கொடுத்தார். இந்த ஊமையை பல இடங்களில் பல வித்தியாசமாய் பேசலாம். ஆனா நான் இதற்கு எடுத்துக்கொள்கிறேன். 5 வச்சிருக்கிறவன் இன்னொரு 5 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சம்பாதிப்பான்னு சொல்லியிருக்கு. வார்த்தை பார்த்தீங்களா? 5 வச்சிருந்தவன் இன்னும் 5 சம்பாதிச்சான் இருக்கு. ஹல்லேலூயா. 2 வச்சிருந்தவன் இன்னும் 2 சம்பாதிச்சான் இருக்கு. 1 வச்சிருந்தவன் என் எஜமானன் கடினமானவர்னு சொல்லி அதை புதைச்சி வச்சுட்டான். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை புதைச்சி வச்சிருக்கீங்களா, இல்லை அதை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார்னு சொல்றவங்க மட்டும் உண்மைங்க.
பலர் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? பலர் அபிஷேக கூட்டத்துக்காய் தேடி தேடி அலைகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கொஞ்ச நேரம் அப்பாவை உயர்த்தி அடுத்த 10வது நிமிஷத்துல கர்த்தர் நம்மளை நிரப்பினார்னா, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த பாசம் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், சபைக்கு வரும்போது சபையில இல்லை என் தனிப்பட்ட வாழ்க்கையில பழைய பாஷையே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, புதிய நவமான பாஷைகளை நாம் பேசுகிறேன்னா? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பழைய அப்படியே பழசுலே பேச முடியுமா பாஸ்டர்? பேச முடியுமா முடியாதா? பேச முடியும். பழைய அந்நிய பாஷையிலே அப்படியே பேசிக்கிட்டே நான் ஆராதிச்சுட்டேன் அப்படி நான் போறேன்னா, புதிய நவமான பாஷைகளினால் நான் அனுதினமும் நிரப்பப்படுகிறேனா என்கிற கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புறேன். ஆமா தானே? எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப மோசம் பிரதர். சீரியஸா சொல்றேன். அவர்கள் தேவ அபிஷேகத்தை அன்னையோட மறந்து போற கூட்டமா இருக்கு. என்னது? அபிஷேகத்தை மறந்து போற கூட்டமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடியும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் மேன்மையை உணராம போகுது. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த அபிஷேகத்தினுடைய அதனுடைய செயலை தெரியலையா இல்ல மேன்மையை தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நடத்துன்றது நம்மளை நடத்துன்றது கரெக்டா 12 மணிக்கு மணி அடிச்ச மாதிரி இன்னைக்கு எழுப்பிட்டேன். சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ எழுப்பிட்டோம். அப்படியே வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு படுத்துட்டேன். திரும்ப ஒரு எழுப்பு. அப்படியே எந்திரிச்சேன், போனேன், முடியல, படுத்துட்டேன். 12:20 ஆரம்பிச்ச அந்த புறையேறும் இல்லையா, அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒன்றும் முடியல. சரி எந்திரிச்சு உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அடுத்து என் பையன் அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு இருமுறான். என்னடா அது தூக்க நேரத்தில் இவன் வேற டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்ட்டு சொல்லி மருந்தெல்லாம் போட்டு விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டு அப்புறம் ஒரு 1 மணிக்கிட்ட படுத்தேன். அப்பயும் தூக்கம் வரல. இதுக்கு மேலே நம்ம படுத்தா பிரச்சனைன்றது எனக்கு. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷத்துலேயும் அந்த பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு சில காரியங்களுக்காக ஜெபிக்க ஆவியானவர் நடத்தினார் பாருங்க. அது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. இதை உணர்ந்து இதை நான் எப்படி ஆண்டவரே நான் பேசட்டும், இதை நான் எப்படி சொல்லட்டும், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த மேன்மையை நான் அவங்களுக்கு எப்படி சொல்லட்டும், இதை நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது 1-2 வசனங்களை எனக்கு காட்டினான். அதை வாசித்ததும் இதை வாசித்து பார்ப்போமா அப்படின்னு வாசிச்சு ஒரு 7 வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா,
பரிசுத்த ஆவியானவருடைய 7 செயல்கள் அப்படின்னு போடும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது வரத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரு 7 காரியம் இருக்குது. இந்த 7த்தையும் நாம் இன்னைக்கு பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் காரியம் கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. கலாத்தியர் 5:16. சரி, அது 22வது வசனத்துக்கு வாங்க. ம் 24, 25 ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம், முதல் காரியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்தால் நம்ம வாழ்க்கை மாறும். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது ஏத்துக்கிறீங்களா? வாழ்க்கை மாறும். முன்னாடி இருந்த வாழ்க்கை எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்தாலும் மாறாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்ம பழைய வாழ்க்கை மாறும். ஆமாவா இல்லையா? நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோம், சபைக்கு வந்தோம், முழுகி ஞானஸ்நானம் எடுத்தோம், இல்லாவிட்டால் அதற்கு முன்பாகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அன்னையிலிருந்து நம் வாழ்க்கை மாறியது. ஆமாவா இல்லையா? நம்ம வாழ்க்கை மாறிச்சியா? எந்த அளவுக்கு மாறிச்சு அப்படின்னு கேட்டா, அது சொல்ல முடியாத அளவுக்கு மாறிச்சு. ஒரு சில மாம்ச கிரியைகள் இருந்துச்சு. அந்த மாம்ச கிரியைகளை ஒரே நேரத்தில் அந்த அபிஷேகம் என்னை தொட்ட போது அந்த மாம்ச கிரியைகளை அழித்து போட்டு என்னை ஆவிக்குரியவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமாதானே? ஐயா, உள்ள இருந்த கன்றாவி எல்லாம் அந்த அபிஷேகம் உள்ள வந்துச்சு பாரு, அதை என்ன அப்படியே சுத்தரிச்சு எனக்குள்ள இருந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட்டதுன்னு சொல்ல வரேன். அப்ப நான் எழுதிறீங்களா? நம் வாழ்க்கை மாறுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்குதாருன்னா நம்ம வாழ்க்கை மாறும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி இருக்கா? தேவ சபை தன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கா? மணவாட்டியான சபை தன்னுடைய மணவாளனை பார்க்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கா? ஹல்லேலூயா. இல்லையே, fraction of secondல தேவன் என்னைக்குள்ள இருந்த மாம்ச கிரியைகளை அழித்து போட்டாரே, அதே போல் fraction of secondல ஒரு இமை பொழுதுல உலகத்திற்குள்ளாக தேவ ஜனங்கள் மாறிவிட்டார்கள். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? என் கூட வரீங்கன்னா தான் புரியும். எப்படி மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்டதோ அதே போல் அப்படியே உலகத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் 24, 25
ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஏன் உலகத்துக்குள்ள மாறிட்டாங்க தெரியுமா? அந்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டு உள்ள இருக்கிற மாம்ச கிரியைகளை எல்லாத்தையும், மாம்சத்தை சிலுவையில அறைவதற்கு முன்பாக, ஹலோ நான் சொல்றது புரியுதா? மாம்சத்தை சிலுவையில அறைவதற்கு முன்பாக எங்களுக்கு போதும், இதுதான் அபிஷேகம், எங்களுக்கு போதும், கிளம்புறோம். ஒரு மனுஷன் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆவிக்குள்ளார நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசி ஆவிக்குள்ளார ஆண்டவரோடு இணைக்கப்பட்டா உள்ள இருக்கிற மாம்ச கிரியை அழிக்கப்படுவது மட்டும் இல்ல, அது சிலுவையில அறையப்படணும். அல்லேலூயா. அழிச்சா திரும்ப வரும், ஆனால் சிலுவையில் அறையப்பட்டா அது திரும்ப வராது. சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு தெரியல, அதான் உண்மை. இது அறையப்படாம உள்ளேயே செத்து அடுத்த 2வது நிமிஷம் கிளம்பி போயிடுது. அல்லேலூயா. இன்னைக்கு சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ளார நிரப்பப்பட்டு உள்ள கடக்கிற எல்லா மாம்ச கிரியைகளும் சிலுவையில அறையிற வரைக்கும் ஹலோ நிரப்பப்படணும். சபை இன்னைக்கு எங்க நின்றுட்டு போகுது தெரியுமா? காலை தொட்டுட்டு போகுது. கணங்கால அளவில் அப்படியே நின்றுட்டு நான் ஆவியில நிரப்பப்பட்டு விட்டேன் என்று சொல்லிட்டு போது, அப்படி அல்ல. சபை கணங்கால அளவில் நீச்சல் ஆழத்திற்குள் வரணும். உள்ள வந்துட்டா மீதி கர்த்தர் பார்த்துக்குவாரு. சிலுவையில் அடிக்க வேண்டியதை எதை அடைக்கணுமோ அதை அடிப்பாரு. அதை அடிச்சுட்டா நமக்கு வேற எதையும் தெரியாது. 25வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா நடப்போம். அல்லேலூயா. நிரப்பப்படுறதுல தான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சபையில இல்லையா? இல்ல, இருக்கிறாரு. என்னை எவ்வளவாய் விட்டு கொடுக்கிறனோ அவ்வளவாய் கர்த்தர் நிரப்புகிறார்னு சொல்ல வரேன். ஆமா தானே? என்னை விட்டு கொடுக்க அவர் நிரப்பிட்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாதிரிலாம் மோசமான ஆளு யாருமே கிடையாது. அவ்வளோ மோசமான ஆள். வீட்டில் நல்ல பிள்ளை, வெளியெல்லாம் என்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் யாருமே இல்லை. நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது யோசிச்சு பார்த்தேன். என்ன மாத்தினது எது தெரியுமா? என்ன உருவாக்குனது எது தெரியுமா? அந்த அபிஷேகம் தான். என்ன மாதிரி கோபக்காரன் எவனுமே இல்லை. தானா தரணும், தரலைன்னா ஆட்டி விழுத்து விடுவேன். முரட்டாளு. இபி காலனியில் அந்த பழைய இரும்பு கடை இருக்கும், பேர் சக்திவேல்னு. சும்மா போய் கேளுங்க, ஜாக்சனை தெரியுமா? ஸ்கூல் பஸ் எந்த பஸ்ஸும் போக விட மாட்டேன். முன்னாடி நாங்கள் சைக்கிளில், நாங்கள் போன பிறகு தான் நீங்கள் போனோம் அப்படின்னு. அது வேற மாதிரி இருந்தோம். என் வாழ்க்கையை மாற்றினது எது தெரியுமா? அந்த அபிஷேகம். திரும்ப சொல்றேன், உங்க தலையெழுத்து, உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்தை மாத்துறது திறமையில இல்லை, தேவ அபிஷேகத்தில் இருக்கு. அப்படி சும்மா அப்படியே ஆட்டிச்சு தூக்கி வீசினாரு. அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இரவுல என்னை விடலை, நிரப்பப்பட்டுச்சு. சின்ன ரூமு தான், அந்த ரூமுக்குள்ளார உள்ள உட்கார்ந்து வெளியே யாருக்கும் கேட்காம ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபித்த அநேக நாட்கள் உண்டு. பொய் சொல்ல, தெய்வ சமூகத்துல இருந்து சொல்றேன். இன்னைக்கு அந்த கண்டினியூ இன்னைக்கு நிறைய பிள்ளைகள்கிட்ட இல்ல. சபையை விட்டு வெளியே போச்சுன்னா கண்டதை பேசுது. நான் சொல்றது புரியுதா? ஆவிக்குரியவர்கள்
ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், உள்ளார சரியாய் நிரப்பப்படலைன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பின்வரும் சந்ததிகளுக்கு சொல்லி தரணும். எதை சொல்லி தரணும் தெரியுமா? நீங்க ஆவிக்குரியவர்களாய் அபிஷேகத்தில் முழுமையாய் நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இருக்கு. நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப 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 அந்த ஆராதனையில நிரப்பப்படுறதே இல்லை. நான் ரொம்ப கவனிக்கிறேன். நானே வேதனைப்படுறேன்னா, ஹலோ, நானே வேதனைப்படுறேன்னா என் பரம தகப்பை எவ்வளோ வேதனைப்படுவார். ஆமா தானே? உங்களுக்காக எனக்காக இல்லவா ரத்தம் சிந்தினாரு? அந்த ரத்தத்தை பிசாசு கண்டிப்பா கேவலமா பேசுவான். ஆமா தானே? நீங்களாம் ஏன் இந்த பிள்ளைக்கெல்லாம் ரத்தம் சிந்தினீங்க? கேட்பானா கேட்க மாட்டானா? கண்டிப்பா கேட்பான். அவளையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். இன்னைக்கு பழைய மாம்ச கிரியைகள் சிலுவையில அறையப்பட்டு நம்ம வாழ்க்கை மாறணும். ஐயா, அது மாற்றம் இல்லாம ஒண்ணு இருக்குன்னா நாம் சரியாய் நிரப்பப்படலன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? என் வாழ்க்கை மாறல அப்படின்னா நம்ம சரியா நிரப்பப்படலன்னு அர்த்தம். ரெண்டாவது மூணாவது போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ரெண்டாவது காரியத்தை வாசிங்களேன். வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. யோவான் 16:7 வாசிங்க. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன் என் வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? என் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஹலோ, எல்லாரும் வரீங்க தானே? என் வாழ்க்கை சரியாய் மாறி என்னுடைய 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 மாம்சக்கிரியை சிலுவையில் அறையப்பட்டால் ரெண்டாவது ப்ராசஸ் ஒண்ணு நடக்குங்க. நான் பாவம் செஞ்சா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அப்பா அம்மா கண்டித்து உணர்த்துறாரோ இல்லையோ, உள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவாரு. நீ பண்றது தப்புன்னு சொல்லுவாரு. பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. போகும்போது வழியில சில தடைகளை வைப்பாரு. ஹலோ, நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன பண்ணாலும் மாறாதுங்க. என்ன பண்ணாலும் மாறாது. என்ன பண்ணாலும் மாறாது. என்ன பண்ணாலும் மாறாது. நான் 12th முடிச்சுட்டு பசங்களோட எங்கேயாவது ஒரு காலேஜ் சேரணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி சேருவேன்? ஒரு வருஷம் வீட்டோட கிடந்தேன். என்ன பண்ணாலும் என்னால் மட்டும் முடியல. என்னை பார்த்து எழுதுறவெல்லாம் பாஸ் ஆகிறான். அது ஒரு பெரிய அதிசயம். நானே ஃபெயில் ஆகி போகிறேன். என்னை பார்த்து எழுதுறவெல்லாம் அடுத்த முறை வரும்போது, சார் நீங்கள் காட்டினீங்க, நான் பாஸ் ஆகிட்டேன் சார்ன்றான். நமக்கா ஒரு மாதிரி சேம் ஆகுது. எங்கள் அப்பா சொல்கிறார், என்னடா இன்னும் இப்படியே போயிட்டே இருப்பியா? கஜினி முகமத்து கூட படையே அவர் கூட ஜெயிச்சிருவாராட்டிருக்கு, நீ ஜெயிக்க மாட்டியாட்டிருக்கே அப்படின்வாரு. ஏன் சொல்ல வரேன்னா,
1 வருஷம் சில தடைகள் எனக்கு கொடுத்தாரு. நான் அவசரமாக போய் மதுரை அமெரிக்கன் காலேஜில் வாங்கிட்டு வரேன். எங்கப்பா நீ வாங்கு அப்படின்ட்டு கூலாக வந்துட்டு தாத்தா ஒரு வார்த்தை சொன்னார், அவனை வெளியெல்லாம் எங்கேயும் படிக்க வைக்காத, உன் பக்கத்திலேயே படிக்க வை, முடிஞ்சு போச்சு. வாங்கும் போதாவது ஆசையாக வாங்கும் போதாவது நீ வாங்காத, நான் இங்கே தான் சேர்த்த போகிறேன், எதுவுமே சொல்லலை. எல்லாம் முடித்து எழுதி முடித்து எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு நான் மடித்து உள்ளே வச்சு கவரில் வச்சு அப்பா போட்டுருங்கப்பா அப்படின்னு. எங்கே அப்படின்னாரு, இந்த மாதிரி மதுரை காலேஜில் வேணாம், நாளைக்கு காலையில் கிளம்பி செல்வம் காலேஜுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டார். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஆவியானவர் நான் சொல்கிறது இப்போ நான் யோசிக்கிறேன், அன்னைக்கே நான் விட்டுருந்தா தருதலையும் பெரும் தருதலையாக இருந்திருப்பேன். அபிஷேகம் பெற்று வந்தான். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்கு ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவரை நடத்துவார். நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது என் லைஃப் அப்படியே வச்சு பார்த்தா அப்படி பிரமிக்கத்தக்க, நான் இப்ப சொன்னாலும் என் முடியலாம் அப்படி கூஸ்பம் ஆகுது. என் ஆவியானவர் எப்படி தெரியுமா? சகல சத்தியத்தை குறித்தும் என் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. எங்க அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க, என் மனைவி இங்கே தான் இருக்காங்க, மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க. தாராளமாக கேட்கலாம். கோபத்தில் சில நேரம் பேசிங்க, ஆனால் 10 நிமிஷம் கூட இருக்காது, 10 நிமிஷம் கூட இருக்காது. சாரிம்மா, சாரி, ஹலோ. உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், நீ பண்றது தப்புன்றத அபாண்டமா சொல்லுவார். நான் பண்ண அந்த தப்பை நான் மீறி நான் கொஞ்ச நேரம் எடுத்தா கூட எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழந்துருவனோன்ற ஒரு பயம் என்ன அறியாம வருது. ஹலோ, இன்னைக்கு சபைக்குள்ளார துணிகரமான பாவம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் தேவ ஜனத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதலை அல்லல் தட்டுது. நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதலை அல்லல் தட்டுனா ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர். நான் அப்படி தட்டப்பட்டவர்களை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். அவர்கள் படுகிற அந்த கஷ்டங்களை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அங்கலாய்ப்போடு சபையோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை தண்டிக்கும் போது, ஆண்டவரே என்னை மட்டாய் தண்டியும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்யறது தப்புன்னு ஆவியானவர் நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போய் நின்னாலும் நமக்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் நின்று விசுவாசி கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அந்த விசுவாசி நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? என் பிரச்சனையை அந்த விசுவாசி கிட்ட சொல்லல, என் நண்பர்கிட்ட சொல்லல, யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியத்தை ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டு வைப்பார். நாம இன்னும் கேட்கலன்னா மற்றவர்களை கொண்டும் பேசுவார். இன்னும் அதிகமா போனா கழுதையை கொண்டும் பேசுவார். இதான் நம்ம ஆவியானவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லையா பாஸ்டர் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் எனக்கு தோணவே மாட்டேங்குதே பாஸ்டர், அப்படிலாம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்னா நாம சரியா? நான் சொல்றது சரிதானே? அந்த ப்ராசஸ் எனக்கு நடக்கலையே, ஒண்ணு எனக்கு உணர்வில்லையே, ஒண்ணு என் வாழ்க்கையில எதுவுமே இடைபடலையே, எதுவும் தடையா தோணலையே, எதுவும் எனக்கு மட்டாய் தோணலையே அப்படின்னா எனக்குள்ளார
ஆவியானவருடைய நிறைவு இல்லைன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நிறைவு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவாரு, பேசுறது சரியில்லைன்னு வரும். வார்த்தையை விட்டா கூட பேசுவாருங்க. ஆதங்கத்துல வார்த்தையை சொல்றல, ஆதங்கத்துல சில வார்த்தைகளை பேசுற பாருங்க, அந்த வார்த்தை வரைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுவாரு. கரெக்டா அந்த வார்த்தை மட்டும் நினைவு இருக்கும். நீ பேசுனது சரியில்லை, தப்பு. ஹல்லேலூயா. அப்படி ஆதி நிலைமைக்குள்ளாக சபையும் நாமும் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. மூணாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 25, 26. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரா, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. 16, 17, 7வது வசனங்கள்ல வாசிங்கன்னா சத்தியத்தை நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை நினைப்பூட்டுவாரு? சத்தியத்தை நினைப்பூட்டுவாரா? ஹலோ. ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் அப்படின்னா எனக்கு இந்த 40 நாள் ஜெபம் பல பிரசங்கங்கள் எனக்கு நினைப்பூட்டப்படும். போன வருஷம் என்ன பேசணும், சரி என் பிரசங்கத்தை விட்டுருங்க, பாஸ்டர் பெஞ்சமின் பாஸ்டர் நடத்தினாரு, அது என்ன பேசினாரு? ஞாபகம் இருக்கா? வருகை குறித்து. அதுக்கு முந்தின வருஷம் பாருங்க, நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோன்னு பாருங்க, எங்க இருக்கிறோன்னு பாருங்க, என்ன என்ன செய்யறோன்னு பாருங்க. இந்த பிரசங்கத்துக்கெல்லாம் நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்ற மாதிரி மனக்கெட்டு அப்படியே உட்காந்து மாட்டே ஓடிச்சு வசனத்தையா தேடி தேடி. எந்த புக்லையும் இந்த பிரசங்கம் இல்லை. இருந்திருந்தா கூட புக்கை வாசிச்சு எதையாவது ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கோம், அதை வச்சு பேசலாம். எந்த புத்தகம் யாரும் எடுக்கல. உட்காந்து 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 என்ன ஆண்டவரே என்ன பேசட்டும். சீட்டு நம்ம பேர்ல விழுந்ததுனால இன்னைக்கும் கேட்டேன், அம்மா கொஞ்சம் ஒண்ணும் இல்லடா, இந்த ஒரு வாரம் பேசிடுங்க அப்படின்னாங்க. ஒரு வாரம் பேசிடான். ஏன் சொல்ல வரேன்னா, எப்பயோ கேட்ட சத்தியத்தை கூட, நான் சொல்றது புரியுதா, நாம தவறா போகும்போது அந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். இப்ப பழைய ஆட்கள் இருக்காங்க, எங்க அப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. இப்ப அப்பாவுடைய பையன் பிரசங்கத்தையும் கேட்குறாங்க. ஆனா பல வருஷம் ஆச்சு. ஆனா சில நேரங்களில் என் தகப்பன் பேசின பிரசங்கமும் வருமா வராதா? வரும். அது எதுக்கு வரும் தெரியுமா? நாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தேவையான சரியான வார்த்தை கரெக்டா வரும். ஹலோ, நீங்க இல்லைன்னு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலையை தான் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நான் போறது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்ன செய்ய போறேன் என்பது அவருக்கு தெரியும்.
கரெக்டா அந்த நேரத்துல எனக்கு திடீர்னு அந்த சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹலோ, உண்மைங்க. அது போதுமா போகக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா என்கிற சத்தியத்தை கரெக்டா சொல்லுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு செய்யறது சரின்னு சொல்லுவாரு, தப்புன்னதையும் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. நீ செய்யறதெல்லாம் சரி சரின்னே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு யாரும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. நான் போறது தப்புன்னு சொல்லுவாரு, சரின்னு சொல்லுவாரு, போகாதுன்னு. ஆமாவா? உண்மைங்க. ஹல்லேலூயா. போகாத போகாத போகாத. முதல்ல இருக்கிற காரியமும் ரெண்டாவது இருக்கிற காரியமும் வித்தியாசம். முதல்ல இருக்கிற காரியம் என்னுடைய பாவத்தை குறித்து பேசுவாரு. ரெண்டாவது குறியும் சத்தியம் என் வாழ்க்கைக்குரியதை பேசுவாரு. சொல்றது புரியுதா? முதல்ல சொன்ன என் பாவத்தை குறித்து பேசுவாரு, ரெண்டாவது என் பர்சனல் வாழ்க்கைக்குரிய காரியத்தை வசனத்தை கொண்டு பேசுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு வந்து நிறுத்துவார். இதெல்லாம் செய்யறோமா, இதெல்லாம் பண்றோமா காட்டுவாரு, சொல்லுவார். ஹல்லேலூயா. நாலாவது, சீக்கிரமா போயிடலாமே, முடிச்சலாம். 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்களாய். எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமான வசனம்னா இந்த இனி இருக்கிற அந்த பகுதி தான். பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்களாய் வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது காரியம் என்னங்க? வேத வசனத்தை. இங்க வந்ததும் நான் அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்றேன். நான் தைரியமா சொல்றேனா? ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கிறீங்க? பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டா கலாமுலாம் இருக்காது, கதெல்லாம் இருக்காது, வெறும் வசனம் தான் இருக்கும். நான் சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் அல்லையே சொன்னா போதும், எல்லாரும் கை தூக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. வசனம் அங்க இருந்ததுன்னா உள்ள யார் இருக்கான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் இல்லாம வசனம் பேச முடியாது. பேசலாம், நிறைய பேசலாம். ஹல்லேலூயா. அந்த பேச்சாளர் ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அந்த முஸ்லிம் அம்மா, நிறைய பேசுறாங்க. ஆனா உள்ள என்ன இல்லை. நிறைய காரியத்தை கோடிட்டு காட்டுறாங்க, வேதம் எனக்கு பிடித்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதை விட எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியில அவர்கள் வசனத்தை சொல்லும் போது எமோஷன் நடக்காது, கிரியை நடக்கும். நான் சொல்றது புரியுதா? எமோஷனல் நல்ல அழகா சூப்பரா அழகா இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். பரிசுத்த ஆவியினால் வசனம் பேசப்பட்டால் அங்கு கிரியை நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைத்தட்ட விரும்பாது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துல பாருங்களேன்,
நீங்கள் அப்புறம் வாசிங்க, நான் அதிகாரத்தை சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், 4லிருந்து 41 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க, சரியா? 2ஆம் அதிகாரத்தில் இவர்கள் பேசுகிற இந்த தைரியத்தை பார்த்து கர்த்தர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, நேரம் இல்லை, அதனால தான் அதை இன்னொரு 5 நிமிஷத்தில் இன்னும் 2 சொல்லி முடிச்சிடறேன். வேத வசனத்தை தைரியமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. சில நேரம் சபையில பேசப்படுகிறது மனுஷிகத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம்லாம் நான்லாம் மனப்பாடம் பண்றதுன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். ஆனா ஒரு பிரசங்கத்தை எடுத்து அடுத்து ரெடி பண்ணி ஒரு சர்வீஸில் பேசிட்டேன் அப்படின்னா அடுத்து 2-3 சர்வீஸில் அதை கண்டினியூவாக பேசினாலும் அந்த வசனம் மறக்கப்படுவதில்லை. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெசேஜ் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அங்கே நான் வசனங்களெல்லாம் சொல்லிடுவேன். அடுத்த சர்வீஸ்க்கு வரும்போது அதில் நான் பார்த்து சொல்ல வேண்டியது 1-2 வசனங்கள் தான், இது எல்லாம் வந்துடும். 3வது சர்வீஸ்க்கு வரும்போது உள்ளேருந்து வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம், நீங்கள் என் பிரசங்கத்தை முதல் நாள் பிரசங்கம் எத்தனை பக்கம் எழுதுனீங்க? முதல் நாள் பிரசங்கத்தை எத்தனை பக்கம் எழுதுனீங்க? ஒரு பக்கம் எழுதியிருப்பீங்களா? இல்லை அரை பக்கம் எழுதியிருப்பீங்களா? என்னது 2.5 பக்கமா? உங்களுக்கெல்லாம் அவார்டே கொடுக்கணும். என் பிரசங்கம் ஒரு 4 வசனம் மட்டும்தான். ஏன்னு சொல்கிறேன்னா, என் வசனம் உள்ளேருந்து வரணும்னு ஆசைப்படுறவன், ஆவியிலிருந்து வரணும்னு ஆசைப்படுறவன். ஹல்லேலூயா. எழுதுறவங்க எல்லாம் தப்பாக எழுதப்படலை, நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளே இருந்து தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் எங்கள் அம்மா மாப்பிள்ளை 3 பேரையும் கேளுங்க, தனியாக கூப்பிட்டு கேளுங்க. பிரசங்கத்துக்கு ஒரு பக்கம் இல்லை, 4 பக்கம். நான் அரை பக்கத்தில் எழுதுகிறேன், அவங்களாம் 3-4 பக்கம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் உள்ளே நின்னதும் தேவ அபிஷேகம் எங்களை நடத்துவது வித்தியாசமாக இருக்கு. உண்மைங்க, பொய் சொல்ல கிடையாது. தேவ பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கிற ஆவியானவர் சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நான் இப்ப என்னுடைய கருத்தை சொல்றேன், உங்களுடைய கருத்தையும் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த அபிஷேகம் எனக்குள்ளார நிறைந்திருக்கும் போது நான் மற்றவர்களை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் எதை பேசுவேன்னா வசனத்தை பேசுவேன். குறை பேச வந்தாலும் நான் எதை பேசுவேன்? வசனத்தை பேசுவேன். உள்ள யார் இருக்கான்னா பரிசுத்த ஆவியானவர். எந்த குறையும் பேச விடாது. நாம போய் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறார்னா அதுவும் ஒரு நோக்கத்திற்காக தான். அங்கிருந்து வெளியே வர சொல்றதும் அது ஒரு நோக்கத்திற்காக தான். உள்ள இருந்து வசனத்தை கொடுப்பதும் ஒரு நோக்கத்திற்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நோக்கத்திற்காக தான் அவர் அந்த நோக்கத்திற்காக தான் உள்ள இருந்து ஆவியானவர் வசனத்தை பொழிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாய் பேச வைக்கிறார். சில வசனங்களை சொல்லும் போது என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். ஆனா அடுத்த 2வது நிமிஷம் அந்த ஆவியானவர் உள்ள இருந்து வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வசனம் வெளியே வந்துடும். நான் எவ்வளவு பொத்தி உள்ள வச்சிருந்தாலும் உள்ள இருக்க. அதுக்கு உதாரணம் இந்த வாரம் தான். எங்க அம்மாட்ட பாடி சொன்னேன், அம்மா எதையும் சொல்லாதம்மா. மேல நின்று 20 நேரத்தில் சரி விடுங்க போயிட்டு போறாங்க அப்படின்னு
இருந்து கீழே இருந்து சொல்றேன், அம்மா வேண்டாம்மா. அவங்க மாட்டுக்கு சொல்லிட்டாங்க. லேட்டா பிரசங்கத்தை கேட்காம பரிசுத்த பந்தியில் உட்காராதீங்க. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே இதை எங்கள் அம்மா எங்கிட்ட ரொம்ப டென்ஷனாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் பாப்பிலே, இல்லைம்மா விடுங்க, போயிட்டு போகுது, விடுங்க, ஜோமம் சரியாயிடும், அப்படி இப்படின்னு எதையும் பேசிட்டு. அதான் சொல்கிறேன்ல, எவ்வளவு பொத்தி வச்சிருந்தாலும் தேவ பிரசனத்தில் நிற்கும் போது அதை பேசணும்னு இருந்துச்சுன்னா கர்த்தர் பேசிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களோட இடைப்படுகிற வசனத்தை வெட்கப்படாம மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? ஆவியானவர் என்னை ஏவுகிறார், நான் இதை சொன்னா என்ன பண்ணுவது, என்ன நடக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட பேசினா, நான் கேரண்டியோட சொல்றேன், கர்த்தர் உங்களோட பேசினா, சும்மா எல்லாம் கண்ணை மூடிட்டுனா கண்ணன்னு கதையெல்லாம் விடக்கூடாது. ஹலோ, கண்ட கதையெல்லாம் விடக்கூடாது. கர்த்தர் பேசினா அதை பேசுங்க. அந்த பேசணும், அந்த வார்த்தை கிரியை செய்யும் செய்யும். ஹல்லேலூயா. அஞ்சாவது எங்க நேரம் பத்த மாட்டேங்குது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4 - 11. இதை 11 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க, சரியா? சரி. 5வது, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு வரங்களை தரப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது நம்மளுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது சத்தியத்தை குறித்து உணர்த்துவார்னு சொன்னேன். 4வது சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது வேத வசனத்தை தைரியமாய் சொல்ல வைப்பார்னு சொன்னேன். 5வது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தேவ வரங்களை நான் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வரங்கள் செயல்படாது, அது சரியான வரமும் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற வரங்கள் அது உன்னதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆதி அப்போஸ்தலர் சபையிலே இருந்துச்சு. பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தபோது, அவர்கள் 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 நிரப்பப்பட்டிருந்த போது, அடுத்து 5ஆம் அதிகாரம் நினைக்கிற அப்போஸ்தலர் 5, அனனியாவும் சப்பீராலும் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் செய்த பாவத்தை, வீட்டில் செய்த பாவத்தை, யாருக்கும் தெரியாத செய்த பாவத்தை பேதுரு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வரம். ஹல்லேலூயா. மந்தரங்கத்தில் இருக்கிறத வெளியே சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் அங்க ஊர்ல இருந்தாரா, ஒரு அம்மா சண்டே சனிக்கிழமை மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தாங்களாம். ஆமாம் தானே? இங்கே பிரசங்கியார் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். உபவாச ஜபத்துக்கு எப்படி வருது? மீன் குழம்பு நல்லா சாப்பிட்டு, நல்ல காலத்திலே எங்கள் மீனுக்கு பஞ்சம் இல்லை, அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு போவோமே அப்படின்னு நினச்சிட்டு வந்துச்சு. யாருக்கும் தெரியாது. வெளியே வரும்போது அப்படியே நெருப்பில் இருந்து அப்படியே வர மாதிரி நினச்சிது. ஆனால் உள்ளே வந்ததும் ஆவியானவர் சொல்லிட்டார், நீ சாப்பிட்டுட்டு வந்தம்மா,
கிளம்புட்டார். ஹலோ, உள்ள இருக்கிற அந்தரங்கத்தை கர்த்தர் பேசுவார். ஒரு கண்டக்டரு டிரைவரு வண்டியில் போகும்போது அவர் அந்த ஐயா நிறுத்த சொன்னாராம். கை நீட்டி நிறுத்துங்க, நான் ஏறுறேன். அவர் சொன்னாராம், ஏற்றலை, நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி போயிடுச்சு. ஆனால் போய் இவரும் நடக்க ஆரம்பிச்சிட்டார். நீ போயிட்டியா போ அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சு இந்த வண்டி அவர் கொஞ்சம் தூரம் போய் வண்டி நின்றுடுச்சு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க டிரைவரும் கண்டக்டரும். இந்த சாதையா நடந்து போறாரு. கரெக்டாக வண்டிக்கிட்ட போறாரு. வண்டியில் ஏறி உட்கார்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஹலோ, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு. கண்டக்டரும் ஒன்றும் சொல்லல. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? ஆவியானவர் உள்ள இருந்தா தானா நடக்கும்ன்றேன். உள்ள கிடக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவார்ன்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வரத்தை கர்த்தர் நம்ம சபையை அலங்கரிக்கணும்னு விரும்புகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இசைவாய் கட்டப்பட்ட மாளிகைன்னு சொன்னல, அங்கங்க ஜொலிக்கணும் பிரதர். அது சொல்றது புரியுதா? அங்கங்க ஜொலிக்கணும். மாளிகை, கர்த்தருடைய மாளிகையில வரங்களினால கர்த்தர் நம்மளை ஜொலிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அடுத்தது 6 எபேசியர் 5:18-21 வரைக்கும். ரொம்ப முக்கியமானது, ஆனால் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கோச்சிக்காதீங்க, நான் முடிச்சிடறேன். எபேசியர் 5:18-21 வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுறாரு, துன்மார்க்குக்கு ஏதுவாய் மதுபான வெறி கொள்ளாம ஆவியினாலே நிறைந்து என்ன பண்ணாங்களாம்? ஹலோ, ஆவி உள்ள இருந்து இவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். எதை பாடினாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும். என்னவா இன்னைக்கு இருக்கிற பாட்டு எப்படி இருக்கு? அன்னைக்கு இருக்கிற பாட்டு எப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. நம்ம வாரம் ஒரு பழைய பாட்டு பாடணும் இனிமேட்டு. எனக்கு சில வார்த்தைகள்லாம் வராது, ஆனால் மாப்பிள்ளை பாடுவார், நல்ல பிரச்சனை இல்லை. அது வாரம் ஒவ்வொரு பாட்டு, பழைய பாட்டை நம்ம பாடணும். சரின்னு சொல்கிறவங்க ஏன் இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிற ஆவியானவ இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் பாட்டு நல்லா புரிஞ்சுங்க. பாடல் இன்னைக்கு நிறைய பேர் விடுறாங்க. அந்த பாட்டு என்ன பண்ணணும்னா கீர்த்தனையில இருக்கணும், சங்கீதத்தில் இருக்கணும், அது ஞான பாட்டா இருக்கணும். ஆனா அதுல மிக முக்கியம் எது தெரியுமா? அதுல ஒவ்வொருக்கும் புத்தி சொல்லணும். என்ன புத்தி சொல்லணும் தெரியுமா? அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும் என்கிற புத்தி சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற பாட்டு, நிறைய பாட்டு பாடவே முடியாது. அது கேட்க தான் முடிய பாட முடியாது. அவங்க பாடுற நல்ல காலத்திலே நமக்கு ஒன்றும் வராது. இதில் வேற அவங்க பாட்டை கேட்டோன்னா தலை சுற்றுற அளவுக்கு இருக்குது. அவங்க வாசிக்கிறாங்க, என்னென்னமோ போட்டு வாசிக்கிறாங்க, என்னமோ பண்ணட்டும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், யாரை பற்றியும் குறை சொல்லலை. அவர் அறிவார். அவங்க உள்ளத்திலிருந்து பாடுறாங்களா,
வெளியிருந்து பாடுறாங்களா, எப்படி பாடுறாங்களோ, நான் அதை பற்றி குறை மட்டும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு பாடல் அது கர்த்தரை பாட வைக்கணும். ஹல்லேலூயா. நான் பாடுறேன், அந்த உள்ளிருந்து ஆவியில இருந்து பாடுகிற என் பாடல் மற்றவர்களை பாட வைக்கணும். அதான் பாட்டு. நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, தாத்தா பாட்டை எடுத்துங்க, எந்த பாட்டுனாலும் எல்லாரும் பாடலாம். ஹல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டு 2 தடவை கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா 5 வசனம் உங்களுக்கு ஞாபகமா வந்துடும். ஆமாவா இல்லையா? தெரிஞ்ச பாட்டு ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால், சங்கீதம் 63வது சங்கீதம். என்னதுங்க? 63வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை தான் என்ன பண்ணியிருக்காரு? பாடியிருக்காரு. அந்த பாட்டு உள்ள வேலை செய்யும்னு சொல்ல வரேன். நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு ஆவிக்குரியவன், ஆவிக்குள்ளா இருக்கிறவன் மற்றவர்களை பாட வைக்கும் பாடலை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அதை விட இன்னொன்னு ஹைலைட் சொல்றேன், என்ன பாட வைக்கும். ஹல்லேலூயா. துதி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை துதிக்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு சங்கீதம் தெரியாது, எனக்கு ஞான பாட்டு தெரியாது, எனக்கு கீர்த்தனை தெரியாது. நீங்க பாடுறது தான் ஞான பாட்டு, நீங்க பாடுறது தான் கீர்த்தனை, நீங்க பாடுறது தான் சங்கீதம். யாரு கேட்கிறா தெரியுமா? அண்ட சராசரங்களையும் படைத்து அநேக எண்ணிலடங்காத தேவதூதர்கள் நேர்த்தியாய் வாசிக்கிறதுகளின் மத்தியில் அவர்கள் சத்தத்தை விட ஒரு மனுஷாவில நிரம்பி கர்த்தரை உயர்த்துகிறது என் தகப்பன் ரொம்ப விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆராதனை எப்படி இருக்கணும்னா ஆவியில இருக்கணும். ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆவியில இருக்கணும். ஹல்லேலூயா. அது ஒரு நிரப்பப்பட்ட அந்த அந்த பலத்தில பாடணும். ஹல்லேலூயா. ஆவியில பாடுறதுக்கும் ஆவியில பாடாததுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆட்டம் 2த்துக்கும் வரும். ஆட்டம் 2க்கும் வரும். ஆமாவா இல்லையா? வெளியே போய் பாருங்க, அந்த சாமிக்கு கோயிலுக்கு மோளம் அடிக்கிறான், ஆட்டோமேட்டிக்காக ஆடுறான் அவன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது ஆவியில் ஆடலையே, வெயில் ஆடுது ஆடுது ஆடுது. ஆட்டத்தில் இல்லை, ஆவியானவர். புரியுதா? ட்ரம்ஸ்ல இல்ல, ஆவியானவர் நம்ம துதியில இருக்கிறார்னு சொல்ல வர. என்னுடைய கருத்து அவ்வளவுதான். நீங்க துதிக்கிறது தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு கர்த்தரை துதிக்கணும்னு சொல்ல வர. 6வது, எப்படி எழுதுவீங்களோ எழுதிக்கிங்க, ஆனா நான் மொத்தத்துல ஒண்ணு சொல்லி வச்சுட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆராதிக்க வைக்கும். எழுதிருங்க, நம்மளை ஆராதிக்க வைக்கும். ஹல்லேலூயா. சில நேரம் சில பாடல்கள் நம்ம மனசுல வரும். எத்தனை பேருக்கு அப்படி வந்துருக்குது? எனக்கு வந்துருக்குது. பாடலுடைய வரிகள்லாம் நமக்கு தெரியாது, ஆனா எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தை இல்ல 2 வரி, இது மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளார. ஹலோ, வரும் வரும். அது பாடணும். பாட பாட பாட. நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அப்படி வந்துச்சுன்னா அது எது இப்படி வரும் அப்படி வரும்னு கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். அவங்களுக்கே நான் பாடுற பாட்டு புரியாதா? அவங்களே கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னடா சொல்ற, எங்கடா இருக்கு, புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. ஏன் அப்படி சில நேரம் நம்மளை உணர்த்துவார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும் சபை. ஹல்லேலூயா. இசையில் அல்ல, இசையில் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இசையில தான் ஆராதனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. நீங்க துதிச்சா ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நாங்க அதை அந்த மிஷன் ட்ரிப்பில் நாங்கள் உணர்ந்தோம். மிஷன் ட்ரிப்பில் நாங்கள் உணர்ந்தோம். யாரையும் பார்க்கல, இவ்வளோதாங்க இருக்கோம் சபை.
இவ்வளோதாங்க இருக்கும். அந்த பாஸ்ட்டு ஜோமுனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு. பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. 1 2 3 அவங்க மாட்டு காவியில் நிரம்பி அவங்க மாட்டுக்கு அந்நிய பாஷை. எந்த கீபோர்டு இல்லை, மைக்கு இல்லை, ஒரே ஒரு டோலக்கு. அவரும் அடிக்க ஆரம்பித்தார். மக்கள் பாட ஆரம்பிச்சது. முன்னாடி இருக்கிற 2 சின்ன பிள்ளைங்க டேமரின் வாசிக்குது, ஒருத்தன் சிங்கி வாசிக்கிறான். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும் போது எனக்கெல்லாம் வந்த அழுகை இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா தெய்வன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆமாம் தானே? நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவ்வளோ கொடுத்து என் ஜனம் ஆராதனைக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறேன். அங்கே ஆராதனை நடக்குது, நான் அழுகுறேன். நான் முன்னாடி உட்காந்து அழுகுறேன். தனியாக உட்காந்து அழுவல, முன்னாடியே உட்காந்து அழுகுறேன். ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ பெரிய சபையை கொடுத்து ஆராதிக்கக்கூடிய எல்லா பொருட்களை கொடுத்து ஒரு குறையில்லாம வச்சிருக்கிறீங்களே, ஆனா என் ஜனம் இன்னும் உண்மையா ஆராதிக்கலையே. ஒரு சிலர்லாம் ரொம்ப வேண்டாம் என் இருதயம் அப்படியே சுக்கா உடைச்சது. ஏன்டவர் என்னை இங்கே நான் போகும்போதே நினைச்சேன், எனக்கு முடியலன்னா நம்ம எப்படியாவது கிளம்பி வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் முதல் நாள்ல இருந்து அந்த ஆராதனையை பார்த்தேன் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை டோட்டல் அவுட்டு. அவங்க ஆராதிச்ச அந்த ஆராதனை, யார் வாசிச்சா என்ன, யார் என்ன, எப்போ போலீஸ் வரும்னு தெரியாது பிரதர், எப்போ வந்து தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது பிரதர். ஆனால் அவங்க ஆவியில் நிரம்பி அன்னிவாசையில் கத்தரை துதிக்கிறத பார்த்தபோது எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் என் ஜனம் உண்மையாய் ஆராதிக்கலையே அப்படின்ற ஏக்கம் எனக்கே இருக்குதுன்னா, ஹலோ, நம்மளை நேசிக்கிற என் தகப்பை எவ்வளோ நேசிப்பார். அவதானே? அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 16:6-10 கடைசியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிங்களேன், அப்போஸ்தலர் 16 சீக்கிரமா வாசிச்சு முடிச்சிடலாம். அவர்கள் பிலிப்பியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. என்னவா? பரிசுத்த ஆவியினாலே. யாரு இது? யாரு எழுதுறது? பவுல் எழுதுறாரு. பவுல் வாயாடி பிள்ளை, ஆமாதானே? எங்கேயும் எங்கத விட்டாலும் அழகா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவாரு. அப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு ஊழியக்காரன். ஆனா வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் அவரை என்ன பண்ணாரா? தடை பண்ணார். வாசிங்க சீக்கிரமா. அவரை என்ன பண்ணல? ஹல்லேலூயா. எங்க? பித்தினியா நாட்டுக்கு அவங்க போல. இப்ப எங்க இருக்கிறாங்க? மீசியா தேசம் மட்டும் வந்திருக்காங்க, அங்கதான் இருக்காங்க. மீசியா தேசத்திலே வந்துட்டு அடுத்த நாட்டுக்கு அவங்க என்ன பண்ணல? போக முடியல. முன்னாடி நாட்டுல அவங்க பிரசங்கம் பண்ணவே விடல ஆண்டவரு. அடுத்த நாட்டுக்கு வந்துட்டாரு. சரி, இந்த நாட்டை தாண்டி அடுத்த நாட்டுக்கு தான் நம்ம போக வேண்டிய இடம். ஆனா அடுத்த நாட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல? போக விடல. அடுத்த வசனம், 8வது வசனம். சரி சரி சரி, போதும் விடுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, முடிச்சிடறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப ஒரு டெஸ்டினேஷன் போகணும்னு ஆசைப்படுறார். இங்க பிளஸ் போட்டுக்கோம். இந்த இடத்துக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போக வேண்டிய இடம்.
இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. இங்க பிரசங்கம் பண்ண முடியல, அடுத்த இடத்துக்கு வந்துட்டாரு. இங்க இருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போனோம், ஆனா இங்கேயும் போக முடியல. போக முடியாம இங்க இருக்கும்போது அந்த ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனமாகி இந்த இடத்தை காட்டுவார்னு நினைச்சா அந்த இடத்தை காட்டல, மாறாக வேற ஒரு இடத்துக்கு கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நல்லா படிச்சிருக்காருன்னு சொன்னேன். அவர் வரிசையாக அந்த 2வது சுற்றை முடிக்கணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. போற இடங்களெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டே, நாம இப்ப நான் சொல்லணும்னா, இப்ப சேலம் போறோம், சேலம் தான் என்னுடைய டெஸ்டினேஷன். ஆகவே இங்கிருந்து பாரதி நகர்ல சுவிசேஷத்தை சொல்லிட்டு, மல்லூர்ல சொல்லிட்டு அடுத்து சேலம் போலான்றது தான் என்னுடைய பிளான். இப்ப நான் பாரதி நகருக்கு போறேன், அங்க போனா ஆண்டவர் பேசவே வேணான்ட்டார், பேசாதான்ட்டார். சரி பேசல, சரி அடுத்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போயாச்சு, மல்லூர் போயாச்சு. அங்க போய் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தேடிட்டு, சரி வந்த வேலை என்ன, சேலம் தானே போகணும், கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ராத்திரியில சொல்றாரு, இல்ல அங்க இல்ல, நீ போக வேண்டியது ஆத்தூருக்கு. ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அந்த சேலத்தை முடிச்சிச்சு உம்முடைய ஊழியம்தான், ஆமாவா இல்லையா? சேலத்தை முடிச்சுட்டு அப்படியே நான் எங்க போயிடுறேன், ஆத்தூருக்கு போயிடுறேன். அந்த ராத்திரியில தரிசனமானார். அன்னைக்கே காலையில எந்திரிச்சு கர்த்தரினோட பேசினார்னு சொல்லி அன்னைக்கே அவர்கள் கிளம்பி போயிட்டாங்க. தரிசனமான இடத்துக்கு தான் போனாங்க. கர்த்தர் எதை காட்டுகிறாரோ அதற்கு நேராய் போனார்கள். ஆவியானவர் சில நேரம் சில இடத்துக்கு வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வேண்டான்னு சொல்லி போயிடாதீங்க, நீங்க போங்க, கர்த்தர் அங்க நோக்கத்தை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க மிஷன் ட்ரிப்பை 10 பேர் போகணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா 9 பேர் போனோம். மிஷன் ட்ரிப் எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா ஒன்று சொல்ல முடியும், நாங்க போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த திட்டத்தை கர்த்தர்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. சண்டே ராத்திரி, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி எல்லாரும் உட்காந்துருக்குறோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுகிறோம். பேசும்போது நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லலை. அவங்க மனதில் இருக்கிறத சொல்லும்போது அப்போதான் எனக்கே தெரியும் கர்த்தர் இப்படியெல்லாம் இடைப்பட்டிருக்கிறாரா என்பதை. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களை நடத்தினார்னா அந்த பக்கம் போங்க. ஹல்லேலூயா. அந்த பக்கம் போங்க. அங்கே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை பார்த்தாச்சு, ஜெபிக்க போகிறோம். கரெக்டாக முடிச்சிடுறேன், முழங்கால் படிடுங்க. சாரி, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு இது கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்காக நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு வரங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நாளைக்கு. ஆகவே நீங்கள் வாஞ்சியோடு வாங்க. கொஞ்ச நேரம் ஜெபத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் நாளைக்கு பிரசங்கத்தை. ஆகவே நீங்கள் சரியாகி வாருங்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சின்ன நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் தான். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாட்டை, ஓ glory to God, glory to God, ஓ glory to God, glory to God. நம்ம இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்வதாக, அந்த தெய்வ பிரசன்னத்தை உணர்வதாக. ஒரு 2 நிமிடம் ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய், யாரையும் பார்க்க வேண்டாம் ப்ளீஸ். தயவு செய்து தெய்வ சமூகத்தில் ஒரு 2 நிமிடம் மாத்திரம். சரியாக முடிச்சிடறேன், கரெக்டாக 12:25-30 முடிச்சிடறேன் ப்ளீஸ். கொஞ்சம் ஆவியாக விட்டு கொடுத்தவர்களாய்
Oh, glory to God. Rakama, Shadadakama, Ridadakamo, Shadadadadadakama, Shadadada. நம்மளுடைய பரிசுத்தாவியம் ஒரு எப்பேற்பட்டவர் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஓ, நம்ம அப்பா ரொம்ப பெரியவரியா, நம்ம ஆவியானவர் ரொம்ப பெரியவரியா. ஓ, glory to God. வரங்களினால நிரப்புவாராக, தேவ வரங்களினால நிரப்புவாராக. ஓ, சக்கன மகிமையினால, தேவ கிருபைகளினால கர்த்தர் நம்மளை ஆராதிக்க வைக்கட்டும், கர்த்தர் நம்மளை நடத்தட்டும், ஆவியானவர் நம்மளை நடத்தட்டும், நேர்வழியாக நடத்தட்டும், செம்மையான பாதையில நடத்தட்டும், நம்மளை துதிக்க வைக்கட்டும், பாட வைக்கட்டும், வசனத்தை தைரியமா பேச வைக்கட்டும், சத்தியத்தை நினைப்பூட்டட்டும், பாவத்தை குறித்து கண்டித்து வளர்த்தட்டும், நம்முடைய மாம்ச கிரியைகளை அழிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வளர்த்தட்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்பா, இந்த வார்த்தை உள்ள வேலை செய்யட்டப்பா, ப்ளீஸ்ப்பா. இந்த வார்த்தை உள்ள தொழுது விட்டு எரியட்டப்பா. நாளைக்கு நாங்க கேட்கலாம் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு புடப்பட்டதுன்னு சொல்லத்தக்கதா. ஓ, glory. இந்த வார்த்தை எனக்கு புடப்பட்டதுன்னு சொல்லத்தக்கதா. அப்பா, வேலை நடக்கட்டும் அப்பா, வேலை நடக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நடத்துவீராக. சொல்லுவோம். Jesus, 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 Jesus. நல்ல ஆவியில இன்னைக்கு நேரம் கிடைச்சதுன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், நேரம் கிடைச்சதுன்னா வீட்டுக்கு போய் நல்ல அந்நிய பாஷையில், இல்லை எனக்கு வீட்டில் ஜோங்க முடியாதுன்னா சர்ச்சு திறந்தா இருக்கும், நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நல்லா துதிங்க, நல்லா ஜெபிங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செலவிடணும்னு நான் விரும்புகிறேன். அரை மணி நேரம் ப்ளீஸ் நல்ல ஆவியில் நிரம்பி, எனக்கு கர்த்தர் என்ன வரத்தை கொடுத்துருக்கான்னு கேட்டு நாளைக்கு ஒரு ஆயத்தத்தோடு வருவோம், ஆயத்தத்தோடு வருவோம். கர்த்தர் கிரியை செய்யட்டும், கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யட்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் யோபேலில் சொல்லப்பட்டுச்சுல்ல, அது நம்ம சபையில் நடக்கணும். அதுக்கு நீங்களும் நானும் சரியாக, இதுதான் காலம், இதுதான் காலம், வேற காலமே இல்லை, இந்த காலத்தை விட்டா வேற காலம் இல்லை, இந்த காலத்துல எழுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. Praise the Lord Jesus. Hallelujah. Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் தரட்டும், கிரியை செய்யட்டும், பயனுள்ளதாக மாறட்டும். அப்பா, மனாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், சகல விதங்களில் நடத்திடக்கூடியான ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் அந்த பரிசுத்தாவியானவரை குறித்து சரியான புரிதலை இந்த கடைசி காலத்தின் சபைக்கு எங்களுக்கும் கட்டளையிடுவீராக. உங்களுடைய மேன்மையை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, மேன்மையை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இந்த வழி நடத்தும் ஆசீர்வதி, தேவ கிருபை இருப்பதாக, தேவ கிருபை இருப்பதாக. சக்கன மகிமையினாலே எங்களை நடத்தப்படட்டும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, அவங்க செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் சும்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நான் சும்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் சிரசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.